ஹலோ எவ்ரிஒன், மாடித்தோட்டம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து டே 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வெண்டைக்காய் வச்சுருந்தோம். அதில் 4 முளைச்சிருச்சு. ஒன்று மட்டும் அது தளிர் வந்திருக்கு. இன்னும் 2 டேஸில் அதுவும் மேலே வந்துடும். இது காலைல வச்சுருந்தது தான். ஈவினிங்லாம் பார்க்கும்போது மேலே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கொத்தமல்லி போடுறது. கொத்தமல்லி வந்து இன்னும் வரல. களை செடி மட்டும் தான் இன்னும் வளர்ந்து நிற்குது. அது இன்னும் வரணும். அடுத்து இது வந்து தக்காளியும் கத்திரியும் போடணும். ஒரு இது தக்காளி, இன்னும் கத்திரி. இல்லை ஒரே ஒரு செடி மட்டும் இப்போதைக்கு முளைச்சிருந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி முளைச்சிருந்துருக்கு. இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே வந்துடும். நீங்கள் வளர்ந்ததுக்கு முன்னாடியே களை பிடுங்கன்னு இதையும் சேர்த்து பிடிக்கணும். ஏன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அவரைக்காய். ஸோ அவரைக்காயில் வந்து 3 விதை போட்டிருந்தோம். 2 முளைச்சிருக்கு. ஒன்று அதுவும் முளைச்சிருக்கு. இன்னொரு விதை இன்னும் முளைக்கல. அது இன்னும் 2 டேஸில் அதுவும் முளைச்சிரும். நாளைக்கு காலையில் பார்த்தாலே தெரிஞ்சு அது ரிசல்ட் என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடி தட்டிங்கன்னா சின்ன சின்னதாக போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தலைக்கு வைக்கிற மல்லி. அது வந்து எப்போதுமே மல்லி வந்துட்டு ஒரு வாட்டி பூத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கவாத் பண்ணிடுங்க. கவாத் பண்ணிங்கன்னா நல்ல தளிர் வரும். அதுலேருந்து அதிகமான பூ வரும். ஸோ எப்போதுமே கவாத் பண்ணிங்கன்னா நல்ல தளிர் விட்டு வரும். ஸோ அதை மறந்துடாங்க. அதை பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் எடுக்க போயிட்டேங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊரில் கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஓகே.